பரலோகத்தை நோக்கிய நம்முடைய சிந்தையை ஏறெடுப்போம். உன்னதங்களிலே வீற்றிருக்கின்ற மகா பரிசுத்தமான பர்வதங்களிலே வாழ்கின்ற எல்லாவற்றுக்கும் ஆதி காரணமாய் இருக்கின்ற நம் தாயாகிய பரிசுத்த கன்னி மரியாளை நம் தாயாக நினைத்து உண்மையும் சத்தியமுமானவரை இந்த பூமிக்கு கொண்டு வந்ததும் அதை கல்வாரி மேட்டிலே பலியிட்டதுமான பரிசுத்த கன்னி மரியாளை நினைத்து பாடல் பாடுவோம். நம் தாய் கன்னி மரியாள் நம்மளோடு இருக்கிறாங்க. சகல கர்த்தாக்களுடைய மகா பரிசுத்தமான கர்த்தா இவங்க. சகல ஞானத்திற்கும் இருப்பிடம், ஜோதிகளின் பிதாவாகிய எல்லாம் வல்லவர் எப்படி வீற்றிருக்கின்றாரோ இவர் ஜோதிகளின் மாதா, த ஸ்பிரிட் ஆஃப் மதர். 7 பரிசுத்த ஆவி இவரிடமிருந்தே வருகின்றது. 22 பரிசுத்த ஆவியானவரும் இவரிடமிருந்தே வருகிறது. இவங்க தான் புக் ஆஃப் தோரா, இவங்க தான் த ரிடம்ஷன் ஆஃப் தோரா, இவங்க தான் த லிபரேஷன் காட், இவங்க தான் அந்த சத்தியத்தின் தாய், த மதர், த ரிடம்ஷன் ஆஃப் தோரா. இந்த வசனத்தை நம்ம வாசிச்சிருவோம். த டீப் வொர்ஷிப் சாங்ஸ், பலியிடப்பட்டிருக்கின்ற இந்த செம்மறி புருவாகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு சகலமும் சகல ஜீவராசிகளும் உயிருள்ள அனைத்தும் காண்பவையும் காணாதவைகளும் ஏற்றி போற்றி கொண்டிருக்கின்ற இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலமும் வாழ்த்தி பாடுகின்ற இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி, வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது என்று அவர்கள் உரத்த குரலில் பாடிக்கொண்டிருந்தார்கள். பின்பு விண்ணுலகு மண்ணுலகு கீழுலகு கடல் எங்கும் இருந்த சகல படைப்புகள் அனைத்தும் அவற்றில் இருந்த ஒவ்வொன்றும் அரியணையில் வீற்றிருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமென். இந்த அமர்வில் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்லர், மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். பழைய ஆகமத்தில் வேதாகமத்தில் சிறப்பாக மிகப்பெரிய மைய பகுதியை காட்டுகின்ற ஒரு அருமையான பாடல். இந்த பாடல் நம்மளை போன்ற ஒரு எளிமையான பெண் பாடுகிறார். அந்த பெண் பெயர் அன்னா. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். அந்த சங்கீதங்கள் அப்படியே வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சேனைகளின் கடவுளாகிய ஆண்டவர், இஸ்ரவேலின் இராணுவங்களின் கடவுள் அப்படி என்று இந்த அம்மா மொத ஆலயத்தில் நின்று கொண்டு கத்துறாங்க. என்ன வார்த்தையை சொல்லி? சேனைகளின் கடவுளாகிய ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மன்றாடுறாங்க. யார் இந்த அன்னாள்? எப்ராயிம் மலை மீது வீற்றிருக்கின்ற சீலோம் என்ற மாபெரும் அந்த பரிசுத்த நகரிலே, உடன்படிக்கை பெட்டி இருக்கும் அந்த இடத்திலே, பரிசுத்த தேவாலயம் அமர்ந்திருக்கின்ற மாபெரும் பரிசுத்த அந்த பர்வதத்திலே இஸ்ரவேலர்கள் வருடத்திற்கு வருடாந்தோறும் ஒரு முறை அங்கு சென்று எல்லாம் வல்ல இறைவனுக்கு பலி செலுத்துவார்கள். ஒவ்வொரு வருடாந்தோறமும் இந்த அன்னாள் தன் கணவன் எல்கானாவோடும் பலி செலுத்த போவார்.
ஒவ்வொரு வருடமும் இவள் அழுது கொண்டே இருப்பாள். காரணம், இவளுக்கு பிள்ளை பேர் இல்லை. நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி இவளை மலடி என்று அழைக்கப்பட்டார். இஸ்ரவேல் தேசத்தில ஒரு மலடியை காண்பார்கள் என்றால் அவள் சபிக்கப்பட்டவர். அவளுக்கு ஏதோ ஒரு சாபம் இருக்கிறதுனால அவள்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க. தன் கணவர் இன்னொரு மனையாட்டியோடு இருந்து 5 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். எல்கானா. யார் இந்த எல்கானா? எல்கானா ஒரு லேவி கோத்திரத்தால். முற்காலத்தில் நம் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை பாலைவெளியில் அழைத்து செல்லும் பொழுது ஒரு கூட்டமானது கடவுளை, கடவுளுடைய ஊழியக்காரர்களான மோசேயையும் பிரதான ஆசாரியனாய் இருந்த மகிமை பொருந்திய ஆரோனையும் ஒரு கூட்டமானது எதிர்த்து நிற்குது. தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு வந்து நாங்களும் கடவுளுக்கு தூபம் காட்டுவோம் என்று எல்லாம் வல்ல இறைவனுடைய ஸ்தானத்தில் இருக்கின்ற ஸ்தானாதிபதியாயிருக்கும் மோசேக்கு விரோதமாகவும் பிரதான ஆசாரியனாய் இருக்கக்கூடிய ஆரோனுக்கு விரோதமாகவும் ஒரு கூட்டம் கிளம்பி நின்று முறுமுறுத்து கொண்டு இருக்கின்றது. நாங்களும் தூபம் காட்டுவோம் என்று, நாங்களும் லேவியர்கள் என்று, நாங்களும் குருக்கள் என்று. பிரதான ஆசாரியர் அமைதியுடன் விட்டிருக்கிறார். ஆரோன் கடவுளுடைய ஸ்தானத்தில் நின்று கொண்டு 6 லட்சம் மக்களுக்காக பணிவிடைக்காரனாய் நின்றும் அந்த மாபெரும் ஊழியக்காரனாகிய மோசே முகங்குப்புற விழுந்து எல்லாம் வல்லவரிடத்தில் சாந்த குணத்தோடு படுத்து எல்லாம் வல்லவரை நோக்கி மன்றாடுகிறார். பூமியானது 2ஆய் பிளக்கிறது. அந்த பூமி தன் பாதாளத்தின் முகத்தை ஓபன் பண்ணுது. எதிர்த்து நின்றிருந்த தூப கலசத்தை தூக்கி கொண்டிருந்த அந்த ஜனம், அந்த லேவி கூட்டத்தை அந்த பூமியானது பிளந்து உள்வாங்குகிறது. இதை கண்டு ஒரு கூட்டம் மோசே பக்கமாய் செல்லுகிறது. எல்லாம் வல்லவருடைய கோபாக்கினை பெற்றுக்கொண்டது அந்த லேவி கோத்திரம். மோசே பூமியிலே மிகுந்த சாந்தத்தோடனே, ஆரோன் மிகுந்த மிகுந்த பயபக்தியுடனே எல்லாம் வல்லவருக்கு தீபதூப ஆராதனை காட்டி உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக வருடாந்தோறும் வரக்கூடிய மக்களுக்காக பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டு நின்று கொண்டிருக்கின்ற மிக பிரதான ஆசாரியன் அந்த ஆரோன். கடவுள் சார்பாக எதையும் முறுமுறுக்காமல் ஒரு கூட்டம் வந்ததல்லவா, அந்த கூட்டம் இந்த எல்கானாவுடைய கூட்டம். இதை பைபிள் எப்படி விமர்சிக்கிறது என்றால், என்னாகமம் 16ஆம் அதிகாரத்தில் கோகார் அப்படிங்கிற ஒரு பீப்புள், கோரா, இந்த ஜனம் என்ன பண்ணுதுன்னா முறுமுறுக்கிறாங்க, கடவுளை எதிர்த்து நிற்கிறாங்க, கடவுளுடைய கோபாக்கினைக்கு ஆளாயிடுறாங்க. இந்த அம்மா இந்த ஆலயத்திற்கு முன்னாடி நின்று கொண்டு அழுகுறாங்க, எனக்கு பிள்ளை இல்லை என்று. பிள்ளை இல்லாதவள் பழைய கதையெல்லாம் சொல்லி மன்றாடுகிறார். நடந்து முடிஞ்ச முற்பிதாக்கள் செய்த அந்த கோரமான செயல்களை எல்லாம் சொல்லி அழுகிறாள். ஆண்டவரே, உமது கோபாக்கினைக்கு நாங்கள் ஆளாகினோம். எங்கள் சந்ததியாளர்களை யாரும் மதிக்கவில்லை. நாங்கள் லேவி கோத்திரத்தார். லேவிக்குரிய எந்த வேலையும் நாங்கள் செய்யாமல் சாதாரண மக்களாக கருதப்படுகிறோம். எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாரும். எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் உம்முடைய சமூகத்தில் நான் விட்டு விடுவேன். நசரேயனாக உமது சமூகத்தில் அவன் பணிவிடைக்காரனாக இருப்பான். எனக்கு ஆண் குழந்தை தாரும் என்று சத்தமிட்டு அழுது புலம்பி தம் ஒட்டுமொத்த இருதயத்தையும் எல்லாம் வல்ல இறைவனாகிய சமூகத்தில் தாரத்தாரையாய் ஊற்றுகிறாள் இருதயத்தை. இதை கண்ட அந்த பிரதான ஆசாரியனாக ஏலி, ஏன் இவ்வாறு நடந்து கொள்ளுகிறாய்? எழுந்து போ. அந்த அம்மா வாசித்த சங்கீதத்தை பாருங்க. அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பை மேட்டிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியிலே அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள்,
அவரே அவைகளை பூச்சக்கரத்தில் வைத்தார். என்ன மாதிரியான பைபிள், என்ன மாதிரியான சங்கீதம்! நம்மளை போன்ற ஒரு சாதாரண பெண் பாடுகிறார், அழுது கொண்டே பாடுகிறார். அவள் ஒரே ஆசை, எனக்கு ஒரு ஆண்மகனை தாரும், உமக்காக முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். என் குடும்பத்தில் வந்திருந்த கோபாக்கினை உம்மை விட்டு போகும்படிக்கு, பாதாளத்திற்கு சென்றவர்கள் மீண்டும் உயிர் பெற்று வரும்படிக்கு எனக்கு ஒரு ஆண்மகனை தார். அந்த சங்கீதத்தை அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இப்பொழுது சொன்ன அந்த பின்புலம் உங்களுக்கு புலப்படும். அண்ணா நம்மளை போன்ற ஒரு சாதாரண மகள், கடவுளுக்காக கடவுளாகவே இருந்து கடவுளுடைய பணியை சாமுவேல் இந்த ஆலயத்தில் செய்து கொண்டிருக்கின்றார். உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக ஒரு சப்தம் கேட்கிறது. கடவுளுடைய கூக்குரல் வாழ்நாள் முழுவதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் சாமுவேல். சாமுவேல் என்பதற்கு கடவுளுடைய பெயர். சாமுவேல் என்பதற்கு கடவுள் என் கூக்குரலை கேட்டருளினார். இந்த ஆண் மகவு ஆண்டவருடைய சத்தத்தை வாழ்நாள் முழுவதும் கேட்டு ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்களுடைய சமஸ்தான பூமி ஆகிய தான் முதல் பெர்சேபா வரை நிறுவியிருக்கும் இஸ்ரவேல் வீட்டாருக்கு, அங்கே இருக்கும் குருக்களுக்கு சாமுவேல் சென்று வேதாகமங்களையும் சாட்சியாகமங்களையும் கடவுளிடமிருந்து கேட்டு 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 அந்த இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லுகின்ற ஒரு மகனாக இருந்து எல்லாம் வல்லவருக்கு உத்தமமாயிருந்த முதல் இறைவாக்கினர் இவர்தான். எல்லாம் வல்ல இறைவனுக்கு கடைசியாக ஒரு நியாயாதிபதியாக இந்த பூமியில் இருந்துவிட்டு சென்றிருக்கிறார் இந்த சாமுவேல். இவர் ஒரு குரு, ஒரு இறைவாக்கினர், ஒரு நியாயாதிபதி. கடவுளால் கடவுளுக்காகவே கடவுளை போலவே இருந்து கடவுளுடைய ஒட்டுமொத்த பரலோக ராஜ்யத்தினுடைய சகல சமஸ்தானத்தையும் மனுக்குலத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துவதுதான் இந்த பிரதான பணி. அவர்கள் எல்லோரும் கடவுளால் பிறந்தவர்கள், கடவுளுக்காகவே பிறந்தவர்கள், கடவுளை போலவே வாழ்ந்தவர்கள். இந்த பூமியில் பழைய ஏற்பட்டு காலங்களில் வாழ்ந்து கடவுளுடைய சப்தத்தை கேட்டு பயந்து நடுநடுங்கி கடவுளுக்காக உத்தமமாய் ஊழியம் செய்து கடவுளுடைய பணியை நிறைவேற்றி சென்று முடித்தவர்கள் இவரில் ஒருவர். இவர் 2 அரசர்களை உருவாக்குகிறார். ஒன்று சவுல், பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து, ஒன்று மகா பேரரசு நகரமாகிய உருவாக்கிய தாவீதை கொண்டு வருகிறார். பரிசுத்த ஆவியினால் நிறைந்த பெற்ற தாவீதிடத்தில் சொல்லுகிறார், கடவுளோ மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார். மிக பிரதான வசனமாகிய சாமுவேலின் வசனம் சவுலை நோக்கி சொன்னது, பலிகளை விட கீழ்ப்படிதல் மேலானது. பலிகளை விட கீழ்ப்படிதல் மேலானது. எவ்வளவு அருமையான வசனத்தை பதிவு செய்து விட்டு சென்றிருக்கிறார் பாருங்க. சாமுவேல் கடவுளுடைய கூக்குரலை கேட்டார். நாம் அன்னை மரியாள் நாசரேத் என்ற ஊரில் பிறந்த கன்னிமரியாள் ஏழை வீட்டின் மகளாக ஒருவேளை சோற்றுக்கு கஷ்டப்படுகின்ற அன்னாள் ஸ்வைக்கின், உலகத்தின் கடைகோடி எல்லையில் வாழ்ந்து ஏழையாக வாழ்ந்த பிள்ளை இல்லாத பேற்றினால் ஸ்வைக்கினுடைய காணிக்கையை மறுத்தார்கள். ஏன்னா நீ புள்ள இல்லை, கிளம்பிடுவாங்க. அழுது கொண்டே வருவார் ஸ்வைக்கின். ஸ்வைக்கின் அண்ணம்மாள் இருவரும் சேர்ந்து ஜெபித்தார்கள். உலகத்தின் கடைகோட எல்லையில் வாழ்ந்தவர்கள். நமக்காக கன்னிமரியாள் பிறந்தார். திருச்சபை விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றது இவருடைய பிறந்த நாளை. நம்மளை மீட்க ஒரு பெண்ணாக, ஒரு பெண் அவதாரம் எடுத்து கடவுளே வந்து பிறந்தார் போல், கடவுளே வந்து பூமிக்கு ஒரு பெண்ணாக வந்தார் போல் நம் கன்னிமரியாள் இந்த வயது முதிர்ந்த பிள்ளை அற்ற இந்த குடும்பத்திற்கு மகளாய் பிறந்து வருகிறார். யோவான் ஸ்நாபக அல்லப்பர்
எலிசபெத் என்ற வயது முதிர்ந்த பிள்ளை பேர் இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்ட பரிசுத்த ஆவியால் நிறைவுற்று யோவான் என்ற ஒரு மகிமை பொருந்திய கடவுளுடைய ஸ்தானத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த பரிசுத்தவானை பெற்றெடுக்கிறார் எலிசபெத். நமது அன்னை மரியாள். நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மெசியா பரிசுத்தமான இந்த மாண்புமிக்க கடவுளை தன் உதிரத்தில் தாங்க சித்தமாயிருந்த கடவுள், எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர் இந்த உலகத்திற்கு பிறந்து வர ஒரு பெரிய கடவுளாக இருந்து செயல்பட்டால் கன்னிமரியாள். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமென். கபிரியேல் தூதர் கன்னிமரியாளுக்கு தூதுரத்தை தியானிப்போமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சரவிசனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கபிரியேல் தூதர் தூய கன்னிமரியாளை சந்தித்ததையும் கடவுளை பற்றிய செய்தியையும் மாதாம்மோடு வினவியதையும் தியானிப்போம். ஆதாம் செய்த குற்றத்திற்காக ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே தீட்டுப்பட்டு போனதினால் கடவுளால் உண்டாக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் கரைபடிந்து போனதினால், ஒருவருடைய கீழ்ப்படிதல் இல்லாமை போனதனால் சாவு உலகத்திற்கு வந்தது போல் இந்த தூய்மையான பரிசுத்தம் நிறைந்த கன்னிமரியாளிடம் கபிரியேல் தூதரானவர் வினவிக் கொண்டிருக்கிறதை தியானிப்போம். பரிசுத்த கன்னிமரியாள் மிகுந்த மனத்தாழ்மையுடனே எல்லாம் வல்ல கடவுளுடைய தூதரிடம் பேசிக் கொண்டிருந்ததை தியானிப்போம். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது. மரியே வாழ்க, தாயே வாழ்க, எங்களுக்காக உலகத்திற்கு வந்த பரிசுத்தவதியே வாழ்க, மரியே வாழ்க, தாயே வாழ்க. மாதாமா மனத்தாழ்மையோடு எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவரை, வார்த்தையானவரை தம் உதிரத்தில் தாங்கியவர்களாய் 10 மாதம் சுமந்திருந்து அந்த பரிசுத்தமான படைத்த எல்லாம் வல்ல இறைவனுடைய ஏக சுதனை தம் திருவயிற்றில் கனியாக சுமந்த பரிசுத்தவதிக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் எல்லோரும் மீட்படைந்து இந்த குடும்பத்தில் ஒருவர்களாக பிறக்க காரணமாக இருந்த பரிசுத்தமான இந்த குடும்பத்திற்கு நாம் நன்றி சொல்லுவோம். இப்படி அம்மா மனத்தாழ்மையோடு ஆண்டவரை நோக்கி மன்றாடிட்டு இருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் நம்முடைய சிந்தனையை பழைய ஏற்பாட்டு காலத்திற்கு கொண்டு போவோம். மோசே மிகுந்த ஆசையோடு கேட்கிறார் ஆண்டவர், ஆண்டவரே உங்களை நான் பார்க்கணும், உங்க முகத்தை மட்டும் காட்டுங்க அப்படி ரொம்ப கெஞ்சி கேட்கிறார் ஆண்டவர். காலையில மோசைட்ட, நீ வா, ஒரு கண்மலை வெடிப்புக்குள்ள வந்து உட்கார்ந்து என்னோட கரத்தை கொண்டு நான் மூடுவேன், அப்பொழுது நீ என்ன மகிமையை நீ பார்ப்ப அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த மகிமையை காட்டி அருளினார். அப்பொழுது மோசஸ் ஆண்டவரை நோக்கி மிகுந்த பயபக்தியுடனே கூறிய வார்த்தை, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் தயவும் உள்ள கடவுளே என்று சொல்லி சத்தமிட்டு அந்த மாட்சிமை பொருந்திய மகிமை பொருந்திய கடவுளை தம்முடைய வார்த்தையால் எழுதி வைத்திருக்கிறார் வேதத்தில். கடவுள் எப்படி இருக்கிறாரா? இரக்கமும்
ஒருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் அன்பும் தயவும் உள்ள கடவுளாக இருக்கிறார். இந்த கடவுளை தம் திருவயிற்றில் தாங்கினவர் எவ்வளவு மனத்தாழ்மையோடு கடவுளை புகழ்ந்தேத்தி கொண்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா? கடவுள் எப்பேற்பட்டவர் என்பதை இவர்கள் பாடிய பாடல் எவ்வளவு தத்துரூபமாக சொல்லுகிறது பார்த்தீங்களா? அவர் எவ்வளவு இரக்கமுள்ள கடவுள், அவர் எவ்வளவு தலைமுறை தலைமுறையாய் அவர்கள் நம்பி இருக்கிறவங்களுக்கு தயவு காட்டுகிறார் என்பதை அந்த அம்மா பாடிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த சொன்ன வார்த்தை அப்படியே பாடிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அப்படி இரக்கமுள்ள கடவுள். இந்த கடவுள் யாரு? மிகுந்த இரக்கமுள்ள கடவுள். இந்த பாடலை நல்லா உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், மோயிசன் கண்ட மாண்பு மிக்க அந்த மகிமையை, மகா பரிசுத்தத்தை வார்த்தையால் எழுதி வைத்திருக்கிறார். என்ன எழுதி வைத்திருக்கிறாரு? இரக்கமும் ஒருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் உள்ள கடவுளே என்று சத்தம் போடுறார். அந்த கடவுளே வந்து அவதரித்த மாதிரி இருக்கு இல்லையா? அந்த கடவுளே வந்து அவதரித்து பாடிக்கொண்டிருக்கிறது இல்லையா? என் ஆத்துமா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது. யாரால் அந்த பாட்டை பாட முடியும்? கடவுளுடைய ஆவியை கொண்டு கடவுளை போற்ற கடவுளால மட்டும்தான் இந்த பாட்டை பாட முடியும். நம்மளால பாடிட முடியுமா அந்த பாட்டை? இந்த பாடலை உற்று கவனியுங்கள். மாதாவின் பாடலை. என் ஆத்துமா, ஆத்துமாமா அது உன்னதங்களிலே இருக்கிற கடவுள். எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு இனிமேல் கிடைக்குமா என்று தெரியவில்லை. ஒரு சத்தியத்தை சென்று சொல்லிவிடுக விரும்புகிறேன். இவர்கள் மகா பரிசுத்தமான கடவுளுங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பெண் கிடையாதுங்க. அவர்களுடைய வளாகத்தில் நின்று கொண்டு, அவர்களுடைய வளாகத்தில் நின்று இந்த நிமிடத்தில் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லுகிறேன். ஆண்டவருடைய நாமத்தினால் பெரிய கடவுள், சாதாரண பெண் அல்லவங்க. இந்த பூமிக்கு அவங்க பிறந்து வந்ததே பெருசு. என் ஆத்துமாவே, அவரை ஒரு பெண்ணாக தயவு செய்து பாவித்து பார்க்காதீர்கள். அவங்க கடவுள். இதை சொல்ல ஆண்டவரை கொன்னே போடுவார். இவ்வளோ பரிசுத்தம், இவ்வளோ பரிசுத்தம். இந்த ஜீவனுள்ள தேசத்தில் இவர்களை கண்டே பிடிக்க முடியாது. மறைபொருள், மறைபொருள். எப்படி நம்ம திருச்சபை கண்டுபிடிச்சே தெரியல. இங்க ஒருத்தவங்க ஆண்டவர் திட்டிட்டு இருக்காரு பாருங்க. ஸ்பிரிச்சுவல் பிரைடு. ஸ்பிரிச்சுவல் அரகன்ஸ். மெட்டிமை, பெருமை, முரட்டாட்டம், கடவுளை கண்டு முறுமுறுக்கிறது. இங்கே ஒரு கேண்டிடேட்டை ஆண்டவர் திட்டார் பாருங்க. இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானியா, ரகசியதொன்றும் உனக்கு மறைவானது அல்ல. நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சாலைகளில் சேர்த்து கொண்டாய். உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய். உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமையாயிற்று. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினபடியால் இதோ சாதிகளின் மகா பலவான்களாகிய மறுதேசத்தாரை உனக்கு விரோதமாய் விரப்பண்ணுவேன். அவர்கள் உன் ஞானத்தின் அழகுக்கு விரோதமாக தங்கள் பட்டயங்களை உருவி உன் மெனுக்கை குலைத்து போடுவார்கள். உன்னை குழியிலே விழத்தள்ளுவார்கள். நீ சமுத்திரங்களின் நடுவே கொலையுண்டு சாகரவனை போல் சாவாய். உன்னை கொல்லுகிறவனுக்கு முன்பாக நான் தேவன் என்று நீ சொல்லுவாயோ? உன்னை குத்தி போடுகிறவனுக்கு கைக்கு நீ மனுஷனை அல்லாமல் தேவன் அல்லவே. இப்படி ஒரு கேண்டிடேட்டை ஒரு தேசத்தார்கள் வந்து கொன்று போடுவார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. எசேக்கியேல் ஆகமம் 28:3-9.
இந்த ஸ்பிரிச்சுவல் பிரைட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அரகன்ஸ் ஒரு கணவன் மனைவி போல் இருந்து கொண்டு வாழ பொறுக்காதவள், எபிரேய பெண்கள் குழந்தை பேரிட்டு கொண்டிருப்பதை எகிப்திரை கண்டு பொறாமை கொண்டவள், எபிரேய பெண்கள் குழந்தைகளாய் பெற்றெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த அடிமைத்தன தேசத்திலே என்று கண்டு இவள் பொறாமை கொண்டாள். தலையிற்று பிள்ளைகளை நைல் நதியில் தூக்கி போட்டவள், கடவுளுடைய சந்ததியாளர்களை வேறறுத்து விட வேண்டும் என்று நின்றவள். விடுவாளா நம் தாய்? தம்முடைய பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தாழ்மையை கண்டு கடவுள் மிகப்பெரிய பேற்றினை கொடுத்தார். மாதாமுடைய தாழ்மையை எண்ணி 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 வியந்து கொண்டிருக்கிறார் என்று, இந்த தாயினுடைய மனத்தாழ்மையை எண்ணி வியந்து கொண்டிருக்கிறார் எல்லாம் அல்ல இறைவன். இவள் எப்படி இருக்கிறார் என்று பாருங்க. செல்வம் சேர்த்து கொண்டாலாம், என்னை பார், என் உடையை பார், என் ஆபரணத்தை பார் என்று சொல்லுகிறாள் இவர். அகங்காரி தன் அகங்காரத்தாலே கெட்டு போகிறார். மனத்தாழ்மை கடவுளை கொண்டு வந்தது. மனத்தாழ்மை எல்லாம் வல்லவரை இறக்கி கொண்டு வந்தது. தாழ்ச்சி மகாவப்பூரையற்ற ஆசி. அகங்காரி தன் அகங்காரத்தாலே கெட்டு போய் கொண்டிருக்கிறார் என்பது கூட புரியாமல் பூமியில் அநேக பெண்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய ஆபரணங்களாலும் மினுக்குகளாலும் அழகுகளாலும் சௌந்தரியங்களாலும் கடவுளுடைய மக்களையே விழுத்தாட்டுகிறாள் இவள். தாலி செய்யலாம், முகப்பு போட்ட தாலி செய்யலாம். எதற்காக? முக்காடிட்டு கொண்டு எல்லாம் வல்ல இறைவன் தன் முகத்தை குப்புற விட்டு இதோ ஆண்டவருடைய அடிமை என்றுதான் சொல்லாமல் போயிருந்தால் நீங்களும் நான் எங்க போயிருப்போம்? இந்த ஒரு வார்த்தை அவர்கள் சொல்லாமல் போயிருந்தால் என்டையர் யூனிவர்ஸ், ஒட்டுமொத்த சமப்பிரோஜனமும் பிரபஞ்சங்களும் மீட்க பெறாமல் போயிருந்திருக்கும். ஒட்டுமொத்த பிரபஞ்சங்களும் இந்த அம்மாவுடைய ஒரு வார்த்தைக்கு மிகுந்த தாழ்மையோடு நின்று கொண்டிருந்தது. இந்த அம்மா அந்த வார்த்தையை சொல்லுவாங்களா? சொல்லக்கூடியவர்களா இவர்கள்? கடவுள் எப்படி சொல்லும் அடிமை என்று? கடவுள் என் அடிமை என்று சொல்ல வேண்டும். அடிமைதனமாயிருந்த நம்மை மீட்க, சாத்தானால் கட்டப்பட்டிருந்த நம்மளை, தம்முடைய சொந்த பிள்ளைகளை மீட்க எல்லாம் வல்ல கடவுளே பெண்ணவதாரம் எடுத்து வந்தார் போல, எல்லாம் வல்ல மாட்சிமை மிக்க கடவுளே பெண்ணவதாரம் எடுத்துக்கொண்டு வந்து பூமியில் நின்றார் போல கன்னிமரியால் மிகுந்த தாழ்மையுடனே கடவுளுடைய சமூகத்தில் கடவுளை வாங்கி கொண்டுகிறார், நமக்கு கொடுக்கிறார். அவ்வளவு உயிர்வற்றாம கொஞ்சம் நிதானித்து யோசியுங்கள், கொஞ்சம் நிதானிங்கள். இந்த ஒரு வார்த்தை சொல்லலை என்றால் அடிமைதன வீடாகிய இந்த எகிப்தை விட்டு நம்மளால் புறப்பட்டு பரலோகத்திற்கு நம்மளால் போயிருந்திருக்கவே முடியாது. கொஞ்சம் கூட கடவுளை நம்மளால் சிந்தித்திருக்கவே முடியாது. கடவுள்னா யாருன்னு தெரியாமலே நம்மளை மறைச்சு, கடவுள்னா என்னங்கிறது நமக்கு சொல்லி கொடுக்காமலே இவ்வளவு காலமா வைத்திருந்து நம்மளையெல்லாம் வேசித்தனத்துக்கு கொண்டு போய் சென்ற இந்த வேசித்தனத்தின் வேரை அறுக்கும்படியாக எல்லாம் வல்ல மாதாவே, மகா பரிசுத்த தாயாரே, அந்த வலு சர்ப்பத்தை மிதிக்கும்படியாக நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். கடவுளாகவே பிறந்து கடவுளாகவே வாழ்ந்து மனத்தாழ்மை ஆடையாக அணிந்திருந்தார். ஒட்டுமொத்த தம்முடைய சொந்த மக்களை கடவுளுக்காக பெற்றெடுத்து தரும்படி கல்வாரி மேட்டிலே தன்னுடைய சிந்தனையை சிலுவையில் முட்டிக்கொண்டு சிந்தனையிலேயே நொந்து நொந்து அழுது தம்முடைய கண்ணீர்களாலே கல்வாரி மேட்டிலே நம்மை பெற்றெடுத்தாள் அந்த மரியா. மாண்புமிக்க கடவுள். இவரை பற்றி சொல்லிக் கொடுக்க கடவுளே இறங்கி வர வேண்டும். பூமியுள்ள இந்த தேசத்தில் இவர்களை கண்டடைய முடியாது. ஜீவனுள்ள தேசத்தில் அவரும் அறுப்புண்டு போய்விட்டார். ஜீவனுள்ள தேசத்தில் இவர்களையும் கண்டடைய முடியாது. நீங்களும் நாமும் இவரை கண்டடைகிறோம் என்றால் நாம் எல்லோரும் அவர்களுடைய சொந்த மக்கள், அந்த அம்மாவுடைய சொந்த பிள்ளைங்க. நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுதுங்களா? இழந்த போலம் பொறுக்கி தின்று கொண்டிருந்தவனை இறைவாக்கினர் ஆக்கிவிட்டார் ஆமோஸை.
நான் எதை செஞ்சாலும் ஆமோஸ்ட சொல்லிட்டு தான் செய்வாங்கிறார். ஒரு இழந்த பழம் பொறுக்கிட்டு இருந்தவன் மாபெரும் இறைவாக்கின கடவுளால் கடவுளுக்காக கடவுளாகவே வாழ்ந்து இந்த பூமியில விட்டு நம்ம விட்டு கடந்து போயிருக்கிறார்கள் பார். எத்தனை பேர், எத்தனை பேர். இவர் இரத்தத்தினால் அல்ல, மனிதர்களுடைய சித்தத்தினால் அல்ல, ஒரு ஆண்மகன் விருப்பத்தினால் அல்ல, கடவுளாலேயே பிறந்தவர்கள், கடவுளாகவே இருந்தவர்கள். யாருக்காக? நமக்காக, நம்மளுடைய மீட்புக்காக. வேதாகமத்தில் சொல்லியபடி நீங்கள் தெய்வங்கள், நீங்கள் தெய்வங்கள், நீங்கள் எல்லோரும் உன்னதரின் புதல்வர்கள், ஆயினும் நீங்கள் மனிதர்களைப் போல் மடிவீர்கள், தலைவர்கள் ஒருவர் போல வீழ்வீர்கள் என்றேன். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? சங்கீதத்தில் நம்மெல்லாம் தெய்வங்களாம், நம்மெல்லாம் தேவர்களாம். ஆனா எப்படி செத்து போவோம்? மண்ணோடு மண்ணால் மடிந்து போவோம். நம்ம எல்லோரும் தேவர்களாம், நம்ம எல்லோரும் தேவர்கள். நல்ல வசந்த வாசிப்பாருங்க. நீங்கள் தெய்வங்கள், நீங்கள் எல்லோரும் உன்னதருடைய புதல்வர்கள், ஆயினும் நீங்கள் மனிதரை போல மடிவீர்கள், தலைவர்களுள் ஒருவர் போல வீழ்வீர்கள் என்றேன். அடுத்த வசனத்தை பாருங்க. இங்குதான் எல்லாரும் பிறந்தாங்களாம், உன்னதர் தாந்தே அதை நிலைநாட்டியுள்ளாராம் என்று சீயோனை பற்றி சொல்லப்படும். இந்த சீயோன் என்று எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த சீயோன்ல மக்கள் இனங்களுடைய பெயர்களை பதிவு செய்யும் போது இவன் இங்குதான் பிறந்தான், இன்னான் இன்னான், இவன் இவன் அவன் இவெல்லாம் இந்த இங்கு பிறந்தான் அப்படின்னு என்று ஆண்டவர் ஒரு புஸ்தகத்தை வச்சு எழுதிக்கிட்டு இருப்பாராம். உபாகமம் 30:6. உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் உள்ளத்தையும் உன் வழிமரபின் உள்ளத்தையும் பண்படுத்துவார். ஆதலால் உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது நீ உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு கூறுவாய், அப்பொழுது நீயும் வாழ்வு பெறுவாய். இதுல வசனத்தை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளத்தை பண்படுத்துவார், பழைய மொழிபெயர்ப்புல விருத்த சேதனம் பண்ணி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னுடைய மலிமலருடைய உள்ளத்தை எல்லாம் பண்படுத்துவார். இந்த ஃபிளெக்ஸை பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கு? பாவ மன்னிப்பு பெற, மனம் மாறுதல் பெற. பாவ மன்னிப்பு நம் வாயில் அறிக்கையிடணும், இந்த இருதயம் மனமாறும். இந்த இதயம் யாருடைய இருதயமாக மனமாறும்? அம்மாவுடைய ஹார்ட்டா மாறும். நம்ம தாயின் கருவறையில் நம்ம ஹார்ட் உருவானுச்சு பார்த்தீங்களா? இனிமேல் நம்மளுடைய ஹார்ட் யாருடைய ஹார்ட்டா மாறும்? மாதாவுடைய ஹார்ட்டாக மாறும். இதுதான் மனம் திரும்புதல். பாவ மன்னிப்பு வாயினால் அறிக்கை செய்யப்படுவோம். பாவ மன்னிப்பு கேட்க 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 பரிசுத்தாவி நமது நாட்களில் வந்து கொண்டே இருப்பார். அந்நிய பாஷையில் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம சீயோனில் போய் சேரும் வரைக்கும் இந்த பாஷையானது நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். நாம் கடவுளுடைய சொந்த மக்களாகையால் நமக்கு எல்லாம் வல்ல இறைவன் தாமே நம் நாவில் வந்து உட்கார்ந்து பேசவார். இதற்கு பெயர்தான் அந்நிய பாஷை. இந்த பாஷையில் ஒருத்தவன் கடவுளோடு பேசி சம்பாதிச்சு கொண்டே இருப்பான். வாழ்நாள் முழுக்க இந்த பூமியில் நாம் வாழுகின்ற வரைக்கும் தேவாதி தேவனுடைய நாவாகவே இருந்து கொண்டு தேவாதி தேவனுடைய நவமான பாஷைகளை ஒரு மனிதன் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த சீயோனை பற்றிய ரகசியத்தை நம் தேவன் நமக்கு உணர்த்துவார். நம் இருதயம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமத்தோடும் முழு வலிமையோடும் அவரை அன்பு செய்து கொண்டே இருக்கும். நம்முடைய இருதயம் விருத்த சேதனம் செய்து பண்ணக்கூடும். இதற்கு பெயர்தான் மறுபிறப்பு. நம்ம வாயினால் அறிக்கையிட்டு நம்மளுடைய இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்படும் பொழுது எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவரே இந்த உடலில் வந்து அமருவார். ஏனெனில் இந்த உடல் அவருக்கு சொந்தமானது. வேசித்தனத்தை வேறறுப்பதற்காகவே எல்லாம் வல்ல இறைவன் தாயாய் வந்தது போல எல்லாம் வல்ல இறைவனே நமது நாவில் அமர்ந்து கொண்டு அந்நிய பாஷைகளால் பேசிக்கொண்டிருப்பார். அந்த பரிசுத்த கடவுளோடு பேசிக்கொண்டிருப்பார். இதை அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எவர் ஒருவர் அந்நிய பாஷைகளில் பேச ஆரம்பிக்கிறாரோ, அதை சம்பாதித்து கொண்டே இருக்கிறாரோ, எல்லாம் வல்ல இறைவனோடு உரையாடி கொண்டிருக்கின்றாரோ, அவர்கள் அனைவருமே கடவுளுடைய சொந்த மக்களாக்கப்படுவார்கள். எனக்கென்று நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை பாடிக்கொண்டு வருவார்கள். சாட்சியாகமத்தில் நிறைவேறியது போல இயேசு பிரதியுத்தியமாக ஆவியினால் பிறவாவிட்டால்
தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நம் பரிசுத்த ஆவியினால் பிறக்க வேண்டும். இந்த தண்ணீர் எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், நம் பரிசுத்த மாதாவை, பரிசுத்த வார்த்தையை, பரிசுத்தமாய் இருக்கக்கூடிய அந்த தோராவை பற்றி சொல்லுகின்றது. இந்த தண்ணீரினால் நாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்க வேண்டும். நாம் உடலை சார்ந்த ஞானஸ்தானம் அல்ல, நாம் இருதயத்தில் சார்ந்து விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். அப்படி நாம் மறுபடியும் பிறவாவிட்டால் அந்த சீயோனுக்கு நாம் செல்ல முடியாது. ஆகையால் விருப்பமானாலும் அல்ல, நம்ம விரும்புகிறதுனால அல்ல, நம்ம உழைக்கிறதுனால அல்ல, நம்ம எஃபர்ட் போட்டதுனால அல்ல, விடிய விடிய ஜெபிச்சுட்டு இருக்கிறதுனால அல்ல, இது கடவுளுடைய விருப்பம். நீங்க இங்க வந்துகிட்டு இருக்கிறது உங்களுடைய விருப்பம் அல்ல. அவங்க கூப்பிட்டு வந்து அவங்க டீச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க அவங்களுடைய பிள்ளைங்க, அவங்களுக்கு உங்க மேல ரொம்ப அக்கறை இருக்கு. நீங்க உழைக்கிறதுனால அல்ல, நீங்க விரும்புகிறதுனால அல்ல. நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அவருடைய ஆவியை உங்களுக்கு திணிச்சிட்டு போயிடுவார். ஏன்னா நீங்க அவருடைய மக்கள். நான் கடவுள் சொல்ல கூச்சப்படுது. எனக்கு வாயில எப்படி இந்த அந்நிய பாஷைலாம் நீங்களாவே பேச ஆரம்பிச்சிருவீங்க. அது உங்களுக்குள்ளே ஒர்க்காக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்க கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? நீங்கள் எல்லோரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். நல்லா படிச்சு பாருங்க. ஆகையால் விரும்புகிறனாலும் அல்ல, ஓடுகிறதுனாலும் அல்ல, இரக்கம் காட்டுகிற தேவனால் எல்லாம் கூடும். அவர் எல்லாருக்கும் தம்முடைய இரக்கத்தை காட்டுகிறது இல்லை. யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவருக்கு இரக்கம் காட்டுவார். வருடத்துக்கு ஒரு முறை எல்லோரும் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஏன்? கடவுளுடைய இரக்கம், மாதாமோட இரக்கம். அவங்க இறக்கப்பட்டதுனாலதான் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அவருடைய இரக்கத்தை எண்ணி பாருங்கள். நாம் எல்லோரும் அவர்களுக்கு பிள்ளைகளாகும்படி ஆதி முதலே எடுத்துக்கொண்ட தீர்மானம். இது இன்னைக்கு போட்ட பிளான் இல்லைங்க. ஆதியிலே, in the beginning, காலமும் நேரமும் தோன்றுவதற்கு முன்னமே, காலம் தோன்றா பொழுதினிலே கருணையோடு என்ன நினைச்சு பார்த்தீங்களே மாதாம்மா அப்படின்னு மாதாம்மாவுக்கு நன்றி சொல்லு. காலமும் நேரமும் தோன்றுவதற்கு முன்னமே ஒரு மார்னிங் நமக்காக உருவாயிருக்கு. மதர் மேரி நம்மளை பற்றிய திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்தாங்க. தம்முடைய பிள்ளைக்கு தம்முடைய ஆவியை எப்படி கொடுப்பது என்று அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தன் தாய் தன் பக்கம் சாய்ந்து நமக்காக டெய்லி பரிசுத்த ஆவி கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. இல்லை என்றால் இந்த வேசியிடமிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்வது? தாய் மரியாள் வாலண்டியரா வரக்கூடிய கடவுள், அப்ரோச் பண்ணக்கூடிய கடவுள். அவங்களை ஈஸியா போய் அப்ரோச் பண்ணலாம். மாதாமான்னு சொன்ன உடனே ஓடியாந்துருவாங்க, அம்மான்னு கூப்பிட்டாலே வந்துருவாங்க. ஏன்? அவர்கள் நம்மளுடைய தாய். அதை மனதில் நிறுத்தியவர்களாய் உங்களுடைய நாவையும் உங்கள் இருதயத்தையும் அவர்களிடத்தில் ஒப்படையுங்கள். நாம் ஆதியிலிருந்தே அங்கு இருந்தோம், ஆதியிலிருந்தே நாம் அங்கே ஜெனிபிக்கப்பட்டோம். பேயினுடைய சூழ்ச்சியால் நாம் விழ தள்ளப்பட்டோம். மீண்டும் தாய் தம் பிள்ளைகளை தேடி வந்து நம்மளை மீட்டு கொண்டார். இன்றும் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். நம்மளை எல்லாம் ஒன்று சேர்த்து கடவுளிடத்தில் கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இந்த தாயிடம் கொடுக்கப்பட்டதனால இங்கே நம்ம எல்லோரும் வந்திருக்கிறோம். ஸோ அம்மாட்ட கேண்டு மன்றாடுங்க. நாம் தேவர்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நாம் தேவர்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாழும் உண்மை கடவுளுடைய சொந்த பிள்ளைகள் நாம். சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் நாம். நம்மளை கடவுள் என்ற எண்ணனை தெரியாமலே நம்மளை வஞ்சித்து விட்டார். அடுத்த வசனத்தை பாருங்க. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரர்களாயிருக்கிறீர்களே. விசுவசிச்சா போதும். நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளுடைய கிஃப்ட், கடவுள் கொடுத்த பரிசு. இன்னைக்கு அந்த பரிசு எல்லோரும் வாங்கிட்டு போவீங்க. இது மனித செயல்களானது அல்ல, எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது, யாரும் பீத்திக்க முடியாது. நம்மளுடைய எஃபர்ட் கிடையாது, இதெல்லாம் அவங்க போட்ட பிச்சை. நீங்க அந்த அருளாலே தான் நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டீர்கள். இது உங்கள் செயல்கள் அல்ல,
மாறாக இது கடவுளுடைய கொடை. இது மனித செயல்களால் ஆனது அல்ல. எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது. ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரணத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். எபிரேயர் 2 அதிகாரம் 14-15. அடுத்த வசனத்தை பாரு. இது இரத்தத்தினால் ஆனது அல்ல. இரத்தத்தினால் ஆயிருந்திருக்கும் அப்படின்னா, இதோ நான் தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். சோ இரத்தத்தினால் அல்ல. எல்லோரும் பாவம் செய்து கெடுத்து கடவுளுடைய மேன்மை இழந்து போனார்கள். சோ இரத்தத்தினால் அல்ல. ஏன்னா நம் கடவுளுடைய மகிமை இழந்து விட்டோம். அதாவது இயல்பான முறைப்படி பிறந்த பிள்ளைகள் அல்ல, நாம் வாக்குறுதியின் மூலம் பிறந்த பிள்ளைகளே. கடவுளின் பிள்ளைகளாகவும் ஆபிரகாமின் வழி மரபிலாகவும் கருதப்படுகின்றனர். கடவுளுக்கு கீழ்ப்படியாத மக்களிடையே இப்பொழுது செயலாற்றும் அந்த தீயாவின் ஆற்றலுக்கு பணிந்து நடந்தீர்கள். இந்த நிலையிலே தான் ஒரு காலத்தில் நாம் எல்லோரும் இருந்தோம். நம்முடைய ஊனியலின்படி தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து உடலும் மனமும் விரும்பியவாறு செயல்பட்டு மற்றவர்களைப் போல நாமும் இயல்புக்கு மீறாய் கடவுளுடைய கோபாக்கினைக்கு நாம் காரணமாய் இருந்தோம். சோ உடல் இச்சையினால் அல்ல, இச்சை ஒளிந்து போகும், கடவுளுடைய விருப்பமே நிறைவேறும். இந்த இசையாஸ் எப்படி பாவ மன்னிப்பு கேட்கிறார் பாருங்க. எசையா 64:6. இப்பொழுது நாம் கேட்கப்பட வேண்டிய பாவ மன்னிப்புமா இருக்கிறது. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்களைப் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்து கொண்டு போகிறது. ஆண்மகன் விருப்பத்தினால் அல்ல. எத்தியோப்பன் தன் தோளினையும் சிவங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். ஸோ ஒரு ஆண்மகன் விரும்புறதுனால ஒரு கருப்பு வெள்ளையாக போறது கிடையாது. ஸோ எல்லா ஆத்துமாவும் கடவுளுடையது. அப்பாவுடைய ஆத்துமாவும் கடவுளுடையது, பிள்ளைகளுடைய ஆத்துமாவும் கடவுளுடையது. பாவம் செய்கிற ஆத்துமா செத்து போயிரும். அப்படி என்று எசேக்கியேல் 18:4 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார்? ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இள வயதில் மணந்த மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இந்த வசனத்தை குறித்து நாம் மன்னிப்பு கேட்போம். திருமணமானவர்கள், திருமணமாகாதவர்கள், திருமணமான ஆண்கள் அனைவரும் தம் இள வயதில் மணந்த தம் மனைவிக்கு செய்த காம துரோகங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். கடவுளுடைய விருப்பம் வேறு, நம்மளுடைய விருப்பம் வேறு. அவருடைய எண்ணங்கள் வேறு, நம்மளுடைய எண்ணங்கள் வேறு. நம்மளுடைய எண்ணங்களை பார்க்கிலும் அவருடைய எண்ணங்கள் பெருசு. நாம் இச்சைக்காக படைக்கப்படவில்லை. நம் உடல் காமத்திற்காக அன்று, கடவுளுடைய மாட்சிமையை வெளிப்படுத்தவும் அவருடைய பிள்ளைகளை பெற்றெடுக்கவுமே இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இதற்காகவே வந்தோம், இதற்காகவே வாழ்கிறோம். நம்மிடத்தில் குடிகொண்டிருக்கின்ற இந்த தீய இச்சைகளை மன்னிப்பு கேட்போம். ஆகையால் ஒருவனும் தம் இள வயதின் மணந்த மனைவிக்கு துரோகம் செய்யாத இருக்காதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். கடவுளால் பிறந்தவர்கள், ஸ்பிரிச்சுவல் பர்த். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். என் அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் அவனை எழுப்புவேன். ஸோ நம்மளாம் யாரால் பிறந்தவர்கள்? கடவுளால் பிறந்தவர்கள். கடவுள் நம்மளை ஈர்த்தால் ஒழிய இயேசுநாட்ட போக முடியாது. ஸோ உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுப்பேங்கிறார் ஆண்டவர். உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கொடுப்பேன் கட்டளையிடுகிறார். ஸோ கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டுட்டு சதையான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஸோ இந்த ஷிஃப்ட்,
இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளுடைய ஹார்ட் கடவுளுடைய ஹார்ட்டா மாறும், நம்மளுடைய வாய் அவருடைய வாயாகவே மாறிவிடும். ஸோ வாயின் பரிசுத்தம் மிகுந்த எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த வாயை வைத்துக்கொண்டு நாம் கடவுளோடு பேசியாக வேண்டும். ஏனெனில் நாம் கடவுளுடைய மக்கள். அதனாலவே நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்நிய பாஷை கொடுக்கப்படுகின்றது. மிகுந்த மனத்தாழ்மையுடனே மகா பரிசுத்தமான நம் தாயாரிடம் கேட்டு மன்றாடுங்கள். அவர் எப்படி நீங்க கேட்பீங்கன்னு அவங்க தயார் நிலையில் நின்றுட்டு இருக்கிறாங்க. தயவு கூறுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை இறைஞ்சி மிகுந்த தாழ்மையுடன் கேட்பது என்னவென்றால், உங்கள் உடலை கடவுளுக்கு தகன பலியாக அர்ப்பணியுங்கள். கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்கள்கிட்ட நான் கெஞ்சி கேட்கிறேன், மடிபிச்சை ஏந்தி கேட்கிறேன். கேட்கிறது நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். ரோமர் 12:1. கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களிடத்தில் கேட்கிறேன், உங்கள் உடலை கடவுளுக்கு ஏற்ற தகன பலியாக ஒப்பு கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் எப்படி பிச்சை கேட்கிற மாதிரி கேட்கிறார் பார், மடி பிச்சை கேட்கிற மாதிரி கேட்கிறார் பார். உங்க உடலை பேய்க்கு ஒப்பு கொடுத்துறாதீங்க, உங்க வாயை பேய்க்கு ஒப்பு கொடுத்துறாதீங்க. கடவுளோ இருந்த அவருடைய மாட்சிமையை நாம் பயன்படுத்த வேண்டும். நாம் கடவுளுடைய சொந்த மக்கள். நமக்காக இந்த ஈன பிறவிகளுக்காக அவர் வகுத்து வைத்திருந்த மீட்பு திட்டம் பெருசு பெருசு. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. ஸோ முக்கியமான கட்டம் சால்வேஷன் அண்ட் ரிடம்ஷன். நம்ம மாதாமாவுடைய டிபார்ட்மெண்ட் சால்வேஷன் அண்ட் ரிடம்ஷன். அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்து செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவன் யார்? வாழ்வோர் உலகனின்று அவர் அகற்றப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். தேவன் தம் ஒரே பேரான குமாரனை விசுவசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளுர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவார். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவார். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று. வாயார அறிக்கையிட்டா போதும், சும்மா பாவின்னு பொய் சொன்னா போதும். நம்ம உளமாற யாரும் பாவம் கேட்க போறதில்ல. சும்மாவாது பாவின்னு சொல்லுங்க, சும்மா சொல்லி பாருங்க. பாவி ஆண்டவரே, இதோ ஆண்டவருடைய அடிமை, கடவுள் எப்படி தாழ்த்தி இருக்கிறாங்க பாரு. நாம் பாவி இல்லை என்று சொல்வோமேனால் கடவுளை பொய் சொல்லிட ஆரம்பிச்சிருவோம். கடவுள் இல்லை என்பது மாதிரி நம்ம மறுதளிக்கிறோம். பாவ மன்னிப்புடைய மறைபொருள் பெரியது, மனம் திரும்புதல் அதன் மறைபொருள் பெரியது. இதோ கடைசி காலத்தின் மாபெரும் சுவிசேஷம். மனுஷ குலத்திற்கு பரலோக ராஜ்யத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும். புதிய இதயமும் புதிய வாயும், புதிய ஹெவன் புதிய எர்த், நியூ ஹெவன் அண்ட் நியூ எர்த். நாம் புதிய படைப்பாக வேண்டும் என்பதே முக்கியம். நம்ம ஆண்கள் பெண்கள் என்று ஒன்றும் இல்லை. விருத்த சேதனம் பண்ணவன் விருத்த சேதனம் பண்ணாதவன் ஒன்றும் இல்லை. அடிமை குடிமகன் ஒன்றும் இல்லை. புது படைப்பாவதே காரியம். இங்கே ஆண் என்றும் இல்லை பெண் ஒன்றும் இல்லை. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆண்னா என்ன பெண்ணா என்ன நமக்கு தெரியாது. அந்த மறைபொருளே நமக்கு தெரியாது. கடவுள்னா யாருன்னு தெரியாது. ஆணாக பிறந்திருக்கிறோம், மீசை முறுக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. பெண்ணாக பிறந்திருக்கிறோம், தாழ்வுற்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. புது படைப்பாக வேண்டும் என்பதே காரியமா இருக்கிறது. அப்புது படைப்பை பெற வேண்டும் என்பதற்காகவே மகா பரிசுத்தமான படைப்பே பூமிக்கு கீழே இறங்கி வந்திருக்கிறது. நம்ம எப்படி இருப்போம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்முடைய மாட்சிமை நினைச்சு பாருங்க. உயிருள்ள கடவுளாகிய தாய் கன்னி மரியாளோடு நாம் அந்த மாளிகையில் இருப்போமே, நினைத்து பாருங்க. நாம் சாவது எவ்வளவு அருமை, நாம் இன்றே மரணம் படுவது எவ்வளவு உத்தமம். கொஞ்சம் நினைச்சு பாருங்க நம்மளுடைய மேன்மையை. இந்த பூமியில கொஞ்ச காலம்தான், பாவம் செய்யாமல் இருப்போம். பாவம் செய்வதில் இந்த உடலுக்கு ஓய்வு கொடுப்போம்.
தயவு செய்து ஓய்வு கொடுப்போம். கடவுளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்போம். சிந்தையில் நொந்து அழுதவளாய் கல்வாரி மேட்டிலே சிந்தையை நொந்து அழுதிருக்கிறான். வெளியே சொல்ல முடியல. பிள்ளைங்களுடைய பாவத்தை, தான் செஞ்ச பிள்ளையை பாவத்தை தாய் மறப்பாள். தன்னுடைய குற்றத்தை தாய் சொல்லுவாளோ? நம்ம பாவின்னு தாய் சொல்லுவாரோ? அவங்க சிந்தனையில் இருந்திருக்கிற சிந்தனையை யார் அறியக்கூடும்? கொஞ்சம் நினைச்சு பாரு. சிந்தனையில் நொந்து அழுதல் என்றால் என்ன? பிள்ளைங்க செஞ்ச பாவத்தை தாய் மறப்பாள். மறைச்சுக்க முடியுமா? எவ்வளவு பேரு பெற்ற தாய் கல்வாரி மேட்டிலே என்னத்தை நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோடு தெரியல. 2 பேர் கல்வாரியில 2 பேர் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்களே தெரியல. நம்மை பார்த்தியே, நம்மை பற்றியே நாம் அவருக்கு அவ்வளவு பிரியமான பிள்ளைங்க. நம்மள ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்ம கடந்து வந்த வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்ம அம்மா கூடவே வந்திருப்பாங்க. அந்த அம்மா கூடவே வந்திருப்பாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்மளை காப்பாத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம அவங்களுடைய பிள்ளைங்க. நம்ம அவங்களுடைய சொந்த பிள்ளைங்க. இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோமே, யாரு நினைச்சு பார்த்தா நெல்லுக்கு போக வேண்டியது புல்லுக்கு வந்து பாஞ்சிருச்சு பாருங்க. எங்கேயோ போக வேண்டியது காவேரி படுகையில வந்து உட்கார்ந்து இருக்கு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பாவம் செய்வதில் ஓய்ந்து இருப்போம். தயவு செய்து ரிட்டையர்ட் ஆயிருங்க. பாவம் செய்யறதுல பென்ஷன் காசு மாதாமா தருவாங்க. பென்ஷன் காசு கொடுப்பாங்க. மரியே வாழ். சோ இத்தகைய மாண்புமிக்க மீட்பை நாம் பெறாமல் போயிட்டோம் அப்படின்னா பிறந்ததால ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம பிறப்பை குறித்து ஒண்ணு பெருமை பாராட்டிக்கிறது ஒண்ணும் இல்லை. நம்ம பிறந்துட்டோம் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இந்த அம்மாவை நாம் சந்திக்காமலும் பெற்றுக்கொள்ளாமல் போய்விடுவோமே. ஆனால் இந்த தாயை மனமாற பற்றிக்கும், மனதார பற்றிக்கொள்ளும். சோ ஆபிரகாமின் சந்ததியோ, யாக்கோபின் சந்ததியோ, இஸ்ரவேலரோ, யூதரோ அல்ல, மாறாக அன்னை மரியாள் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் சந்ததியே நாம். மரியே வாழ்க, தாயே வாழ்க. இமாக்குலேட் இமானுவேல், இமாக்குலேட் அண்ட் இமானுவேல். பாருங்க, ஆமா, பெரிய கடவுள் அவருடைய புள்ள. இமாக்குலேட் இமானுவேல், கடவுள் நம்மோடு. பிரைஸ் தி லார்ட்.